ஆப்கி அதாலத்துல மியூசிக் டைரக்டர் அனு மலிக் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவர் ஓவர் ஆம்பிஷியஸ். அனு மலிக் அவர்களே, மக்களுக்கும் இந்த ஆப்கி அதாலத்துக்கும் நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு ஓவர் ஆம்பிஷியஸ், அப்புறம் அதுக்காக என்னவெல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிக்க விரும்புறேன். நீங்க எப்படிப்பட்ட அப்பாவோட மகன்னா சர்தார் மல்லிக் அலி சார். இசை உலகத்துல அவருக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும், உங்க அப்பாவுக்கு சுய மரியாதை அதிகம். அவர் எப்பவும் யாருக்கிட்டையும் தன் கையை எண்ணிட்டதில்ல, தானா போய் யாருக்கிட்டையும் வேலை கேட்டது கிடையாது. எங்க அப்பாவை நீங்க எவ்வளவு பாராட்டுறீங்களோ அதுக்கு அவர் தகுதியானவர் தான். அவரால் தான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன். என்னோட பால்யம் கலையோட தான் இருந்தது. எப்பவும் நான் அப்பாவோட பாட்டு கேட்பேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா நான் கூட சொல்றேன். सारंगा तेरी याद में ऐ गम दिल क्या करूं, ऐ वहशत दिल क्या करूं, मुझे तुमसे मोहब्बत है मगर मैं कह नहीं सकता वगैरह वगैरह. 7 வயசுலேருந்தே நோட்டீஸ் பண்ணேன். 9 வயசு வரும்போது 9-10 வயசுல நான் கேட்டேன். என் நெய்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய பேர் வருவாங்க. நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், நம்ம வீட்டுக்கு யாரும் ஏன் வரல, நம்மள ஏன் சந்திக்க வரமாட்டேங்கிறாங்க. அப்போ டாடி சொன்னாரு, அவரோட ஃபேவரட் லைன் ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். कौन आएगा यहाँ किसके लिए आएगा, ऐसे वीराने में आएगा तो क्या पाएगा. நான் கேட்டேன் என்ன விஷயம்னு அவர்கிட்ட. இவ்வளவு டேலண்ட் இருந்தும் அவருக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவருக்கு ஏன் வேலை கொடுக்கல. அது எனக்கு ஒரு விசித்திரமான மோட்டிவேஷன் பாயிண்டா அமைஞ்சுது. நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும், அது எனக்காக இல்ல, என் அப்பாவுக்காக, என்னோட அம்மாவுக்காக. அப்புறம் ஓவர் ஆம்பிஷன் பத்தி நீங்க சொல்றீங்களே, ஒருவேளை நான் ஓவர் ஆம்பிஷியஸா இருக்கலாம், இப்பயும் அப்படிதான் இருக்கேன். ஏன்னா என் டாடி கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், டாடி எந்தெந்த பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க வேலை செய்ய விரும்புனீங்களோ, பெரிய பேரும் புகழும் உள்ளவங்க, அவங்கள நான் ஒரு நாள் கூட்டிட்டு வருவேன். அவங்க கிட்ட நான் வேலை பார்ப்பேன், அவங்க எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா அவங்கள வச்சு நான் கைத்தட்ட வைப்பேன். இது நடந்தே தீரும், இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொரு விஷயம் சார், அனு மலிக் சார், நீங்க 16 வயசுல கழுத்துல ஹார்மோனியத்தை தொங்க விட்டுக்கிட்டு கதவையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. சார் சார், நீங்க அவ்வளோ டீப்பான விஷயத்தை இவ்வளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஸோ நான் 16 வயசுல இல்லை, 10 வயசுலேயே நான் மக்கள்கிட்ட வேலை கொடுங்கன்னு ஓடிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பாடுறது ஒன்று ஆனால் வாசிக்கிறது இன்னொன்னு. ஆனால் உண்மை என்னவோ அதுதான். 16 வயசுலேயே நான் வேலை தேட ஆரம்பிச்சேன். அப்போ மக்கள் உங்ககிட்ட கேட்கலையா, ஸ்கூல் படிக்கிற வயசுல மியூசிக் டைரக்டராக கிளம்பிட்டீங்க? சார், நான் அப்போ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கும் போனேன், அதே நேரத்தில் நான் வேலையும் தேடினேன். படிப்பு முக்கியம், அதே நேரத்தில் மக்கள் கிட்ட வேலையும் கேட்டேன். எங்க டாடி கிட்ட நான் சொன்னேன், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் அவருக்குள்ள இருக்கிற இந்த குறைய. அது குறைன்னு கூட சொல்ல முடியாது, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதனால அவர் யாருக்கிட்டையும் வேலை கேட்கல. ஆனா நான் கேட்பேன், நான் வேலை கேட்பேன். ஏன்னா அது ஓவர் ஆம்பிஷன்ஸ் தான். வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு வேலை செய்யறத தவிர வேற எதுவும் தெரியாது. எனக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம். யாராவது புதுசா படம் பண்றாங்கன்னா நான் அவங்க கிட்ட போய் சான்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது உண்மையா? நீங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கார் பானட் மேலேயே தபலா வாசிக்க ஆரம்பிச்சு பாட்டெல்லாம் பாடி காட்டுவீங்களா? சார், இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு ப்ரொடியூசரை நான் பாத்ரூம்லேயே பிடிச்சிட்டேன். அது அவர் ஆக்சுவலாக ஒரு யாரையோ பார்க்க போயிருந்தாரு. அவர் படம் ஸ்டார்ட் பண்ணுறதா தெரிஞ்சோன்னா அவர் பின்னாடியே நான் போனேன். அவரை கையிலே பிடிக்க முடியாது. ஒரு தடவை இங்கே இருப்பார், ஒரு தடவை அங்கே இருப்பார், ஒரு தடவை மீட்டிங்கில் இருப்பார், ஃபோன் பண்ணால் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுன்னு சொல்லுவார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதான் சரியான இடம்னு. அவர் உள்ளே போனதுமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். அவர் வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டார். நான் ஐம் சிங்கிங் சொன்னேன். அவரு வெளியில வந்ததும் நீ பாடினி அது என்ன பாட்டுன்னு கேட்டாரு. அந்த பாட்டை நான் உங்களுக்கு இப்ப பாடி காட்டுறேன். सोनी मेरी सोनी सोनी और नहीं कोई होनी सोनी, रब से ज्यादा तेरा नाम लेता हूँ, रब मुझे माफ करे. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைனை எப்படி முடிச்சேன்னா, मेरा इंसाफ कर. இத பக்ஷி சார் கம்ப்ளீட் பண்ணாரு. ஆனா நான் டெஸ்பரேட்டா இருந்தேன். எனக்கு வேலை வேணும், எனக்கு எப்படியாவது வேலை வேணும். வீட்டில் ஒரு பக்கம் டென்ஷன் ஓடிக்கிட்டு இருந்தது, அதை என்னால சமாளிக்க முடியல. எனக்கு வேலை வேணும், ஐ வாண்ட் டு ஒர்க். எப்படியாவது நான் வேலை செஞ்சே ஆகணும். நான் போய் பாட்டு பாடினேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உமேஷ் மெஹ்ரா சாரை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவர் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, அவரை தொந்தரவு பண்ணி நான் பாட்டு பாட சான்ஸ் கேட்கலன்னா எனக்கு அது கிடைச்சிருக்காது. அதனால நான் பண்ணது சரி. ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க மார்னிங் வாக்ல ஜுஹு பீச்ல அவரை பிடிச்சிட்டீங்கன்னு. அங்கேயே பிலிமும் சைன் பண்ணிட்டாங்க. சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் காலையில வாக்கிங் போகும்போது அவங்க மூடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். காலை நேரத்துல பாத்தீங்கன்னா இளநீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப மூடு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா 11-12 மணிக்கு பாத்தீங்கன்னா அவங்க மூடு ரொம்ப பிஸியா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் டென்ஷன், ப்ரொடியூசர் டென்ஷன், இப்படி நிறைய டென்ஷன்ல அவங்க இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நேரத்துல போனா அவங்க நல்ல மூட்ல இருப்பாங்க. பீச் காத்து வந்துட்டு இருக்கு, இளநீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஒரு நல்ல பாட்டு இருக்கு சார்னு. அவர் என்ன பாட்டுன்னு கேட்டாரு. நான் பாடி காட்டினேன். எனக்கு வாய்ப்பும் கொடுத்தாரு. படத்தோட பேரு துத்கா காரிஸ். ப்ரொடியூசர் நேம் சலீம். அவர் கல்கட்டாவை சேர்ந்தவர். அவருக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இன்னொன்னு கேள்விப்பட்டேன், இப்பெல்லாம் நீங்க எவ்வளவு அம்பிஷியஸ் அப்படின்னா பெரிய பெரிய பேனர்ஸ் பின்னாடிலாம் ரொம்ப சாதாரணமா ஓட அவங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க, அவங்ககிட்ட பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் என்னோட பாட்டு நல்ல ஸ்டார்ஸ் கொடுக்கணும்னு விரும்பினேன். இதுல எதுவும் தப்பு இல்லையே. நான் இப்ப கூட அவங்க கிட்ட ஏதாவது வேலை இருந்தா கேட்பேன். ஒருவேளை அவங்க என்ன இன்செக்யூர் நினைக்கலாம். ஐ எம் வெரி இன்செக்யூர் தான். இது ரொம்ப போட்டியான உலகம், நான் வேலை கேட்டு தான் ஆனா ஆகணும். சின்ன பேனர்ஸ் சின்ன ப்ரொடியூசர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அனுமாலுக்கு எங்ககிட்டயும் அதே அளவு தான் காசு வாங்குறாரு, ஆனா அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் கம்போஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, அப்படின்னு காசு சொல்றாங்க. பத்தி சொல்றேன். எங்க ப்ரொடியூசர் என்ன கொடுக்கறாங்களோ அதை நான் வாங்கிக்குவேன். நான் அவங்க கிட்ட போய் எனக்கு இவ்ளோ கொடுங்கன்னு கேட்கவே மாட்டேன். என்ன பட்ஜெட் இருந்தாலும் அதுக்கு நான் வேலை செய்வேன். எந்த சிங்கரா இருந்தாலும் வேலை செய்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் நல்லா இருந்தாக்கா நானும் நல்லா இருப்பேன். அவர் எனக்கு பட வாய்ப்பு கொடுப்பாரு. அப்புறம் வேற எதுவும் கமிட்மெண்ட்ஸ் இல்ல. பழைய ப்ரொடியூசர்ஸ், அப்ப இப்ப இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், வேலை தான். அது என்ன படமா இருந்தாலும் சரி, என்ன பாட்டா இருந்தாலும் சரி. அண்ட் முக்கியமான விஷயம், நான் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். யார்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, மிகப்பெரிய காமெடி ஆக்டர் மோகன் சோடி. டாடி அவரும் சேர்ந்து 177 ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணு இந்த பாட்டை நீ பண்ணுன்னு சொன்னார். நான் மியூசிக் பண்ணேன். ஆஷாஜி தான் இந்த பாட்டை பாடினாங்க. அண்ட் ஐ தேங்க் ஆஷாஜி. அந்த பாட்டு जुल्मों सितम पर इतराने वाले तू भी तो एक दिन मिट जाएगा, तेरा जमाना है मैंने माना, मेरा भी एक दिन आएगा. நான் அங்க இருந்து தான் ஆரம்பிச்சேன். எனக்கு 100 ரூபாய் கிடைச்சது. அந்த 100 ரூபாயில இருந்து தான் அந்த 100 ரூபாயை நான் கேஷ் ஆக்கிறதுக்கு 6 மாசம் நான் பேங்க் ஏறி இறங்கினேன். அடிக்கடி செக் பவுன்ஸ் ஆயிடும் அந்த 100 ரூபாய்க்காக. சரி, காசை விட்டுருங்க. ஆனா நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே ஒரு முடிவுக்கு வந்தேன். எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் அவரு நம்ம கிட்ட வந்தா அவருக்கு நம்ம பெஸ்டா வேலை செய்யணும். என் முதல் படம் ஏக் ஜான் ஹே ஹம், சோனி மேவால், ஜிதே ஹே ஷான்ஷே, ஆவார்கி, இதெல்லாம் என் ஆரம்ப கால படம். ஜஸ்ட் பிஃபோர் தேரி கஹானி யாத் ஆயி, அப்புறம் பாசிகர். கிட்டத்தட்ட எல்லா ப்ரொடியூசருக்குமே ஒர்க் பண்ணேன். ப்ரொடியூசர்லாம் எனக்கு கடவுள் மாதிரி. நீங்க உங்க பழைய பிலிம்ஸோட லிஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நிறைய படங்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. இந்த பிலிம்ஸ் விஷயத்துல எங்கிட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு எனக்கு இருக்கு. நல்லா தெரியும் நீங்க என்ன வச்சு செய்வீங்கன்னு. நான் வந்திருக்கேன்னு என்னன்னா தாம்பாளத்தட்டுல வச்சு ஆரத்தி எடுத்து அனுப்ப போறீங்க. இப்ப என்ன நல்லா கூல் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அப்படியே பொறுமையாகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர்கிட்ட எடுத்து விடுவோம். இதானே உங்க பிளானு? ஆரம்பிங்க.